டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்களே வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து காலையில் மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டை லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து 21,788 ஓப்பன் ஆகிருக்கு. இது ட்ரேடிங் வியூவில் பார்த்து சொல்கிறேன்னா. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேவுடைய ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி அங்கே வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய அந்த லெவலில் க்ளோசிங் லெவலில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி நடுநிலைமையாக இருந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது என்னென்னா 21,800 அப்படிங்கிறது வந்து ஒரு நடுநிலைமையான ஒரு லெவலாக இருக்குது. அதாவது 21,800க்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கவனமாக கவனிச்சுக்கோங்க. 21,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி 21,900 22,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 21,700 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 21,600 21,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் பேட்டர்ன், இந்த ரெண்டு இதை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். 21,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம காலை பற்றி யோசிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பிரி பட்ஜெட்டு எல்லாமே இருக்குது. ரெண்டாவது 21,700 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து புட்டை பற்றி யோசிக்கலாம். இன்றைக்கி இதுதான் மார்க்கெட் அப்டேட்டு. மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி இப்போ நான் மார்க்கெட்டை லைவாக வந்து இப்போ பார்த்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க டைம் வந்து 9:36. இந்த டைமில் நான் டேட்டாவெல்லாம் பார்த்துட்டு டேட்டா எந்த மாதிரி இருக்குது, ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் அங்கே இருக்கும், அங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா படத்தில், இங்கே அடித்தா அங்கே வலிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்கோ அங்கே இருக்கும், அங்கே என்ன இருக்கோ இங்கே இருக்கும். டேட்டா வந்து நான் அனலைஸ் பண்ணுறேன். நான் பார்க்குற டேட்டா வேறு மாதிரி. இங்கே வந்து ஓப்பன் கேண்டில் மட்டும் நான் பார்க்கல, நான் வேறு டேட்டா வச்சு நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டி என்னங்கிற அப்டேட் நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஷனை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ 21,700 இருக்குது. 21,700க்குள்ளே கால் புட்டோட லெவல் நேற்று நான் பிரேக் ஈவன் பாயிண்ட் கொடுத்துருந்தேன். 144 ரூபா 10 பைசா. புட் ஆப்ஷன் வந்து 112 ரூபா 10 பைசா. இந்த ரெண்டு லெவல்லையும் நம்ம வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 21,700க்கு கீழே ஒரு 15 நிமிஷம் புல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. 21,800க்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகி ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் இங்கே அப்பாகும். அது வரைக்கும் எந்த ட்ரேடும் பண்ண வேண்டாம் காலையில். இப்போ வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள் நல்லா. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது, பேங்க் நிஃப்டியோட லெவல் என்னென்னு அப்படிங்கிறத நம்ம லைவாக இப்போ வாட்ச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் இருக்கிறோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 46,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 46,000 கிராஸ் பண்ணி இப்போ இந்த கேண்டில் வந்து மேலேயும் கீழேயும் ட்ரேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில். இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மணி இப்போ 9:39. 9:45க்கு இந்த கேண்டில் வந்து இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்னா, கன்ஃபார்மாக 46,500 கீழே க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 45,500 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்துக்கோங்க. லெவல்ஸ் தான். இந்த கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா, ஃபுல் பாடி கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் வந்து 45,500 அப்படிங்கிற லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே வரலாம். பட் என்னுடைய கணிப்பு, என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து 45,500 அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து வரும் வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ரெசிஸ்டன்ஸாக மாறலாம். ஸோ எப்படி வேணாலும் மாறலாம். மார்க்கெட் வந்து இந்த லெவலை தாண்டி ஒரு 15 நிமிஷம் கேண்டில் இப்போ இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா இந்த கேண்டிலை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எடுக்கலாம். இருப்பினும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஹையும் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட்டில் ஏதாவது கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இதான் பேங்க் நிஃப்டி லெவல். இப்போ வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துட்டிங்களா, 46,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு 45,500 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம வந்து மார்க்கெட் டேட்டா லைவாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து
நிஃப்டியுடைய ஆப்ஷனுடைய டேட்டா எந்த மாதிரி இருக்குது, அது எந்த மாதிரி நமக்கு வந்து லெவல்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வாட்ச் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம் நண்பர்களே, கவனமாக பாருங்கள். இப்போ நிஃப்டியுடைய ஆப்ஷன் டேட்டாவில் இருக்கிறோம். ஆப்ஷன் டேட்டாவில் கால் ஆப்ஷனில் இருக்கிறோம். கால் ஆப்ஷனில் வந்து லெவல் வந்து 144 ரூபா கொடுத்துருந்தேன். 144 ரூபாய்க்கு கீழே ஒரு 15 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷனையும் நம்ம பார்க்கணும். ஒரே நிமிஷம், நம்ம புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது, புட் ஆப்ஷனுடைய லெவலை வச்சு நம்ம மார்க்கெட்டை பார்க்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தா போகாது, கால் ஆப்ஷனையும் பார்த்துருக்கோம், புட் ஆப்ஷன் பார்க்கணும். புட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இண்டெக்ஸும் இன்னும் ஒரு டைம் நம்ம ஃபர்தராக என்ன நடக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். நம்ம இப்போ வந்து புட் ஆப்ஷனுடைய பேட்டர்ன் கால் இதில் இருக்கிறோம், சார்ட்டில் இருக்கும். சார்ட்டை பார்க்கும்போது புட் ஆப்ஷனுடைய லெவல் வந்து 112 ரூபா கொடுத்துருந்தோம். 112 ரூபாய்க்கு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷனும் லெவலுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எந்த விதமான கன்ஃபார்மும் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து 21,800 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா கால் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம். 21,700க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து புட் பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், புட் ஆப்ஷன் பக்கம். இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆப்ஷன் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறனால லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி மட்டும் நம்ம வந்து அதை கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக பார்க்க முடியாது, ஒர்க் ஆகும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து இண்டெக்ஸோட சார்ட்டை பார்த்துப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து திருப்பி இண்டெக்ஸ் சார்ட்டை வந்து எடுத்துருக்கோம். இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டில் அந்த 21,700க்கு கீழே வரல, 21,800க்கு மேலேயும் போகலை. அதே மாதிரி இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமுக்குள்ளே தான் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு லெவலையும் கிராஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். 21,800க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா நம்ம வந்து கால் பக்கம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 21,700க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு, ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தா புட் ஆப்ஷனை நம்ம இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த அனலைஸ் இன்றைக்கி இதுதான் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த ரெண்டு லெவலுக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம், ட்ரேடை அவாய்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி. ஏன்னா இந்த 21,700 21,800 அப்படிங்கிற ரெண்டு லெவலுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நோ ட்ரேட் இன்றைக்கி. இது ட்ரேடிங் ஜோனில் தயவுசெய்து இன்றைக்கி யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. தயவுசெய்து நம்ம சின்ன அமௌண்ட்டு வச்சுருக்கிற நண்பர்கள் யாரும் தயவுசெய்து ட்ரேட் இன்றைக்கி பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரேடு வந்து 21,800க்கு 700க்கு இடையில மார்க்கெட் இருக்குது. இந்த ரெண்டு லெவலை என்றைக்கா கிராஸ் பண்ணுச்சுன்னா சின்ன ஸ்டாப் லாஸோட நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரியில் ட்ரேட் பண்ணுங்கள், கரண்ட் வீக் எக்ஸ்பிரியில் ட்ரேட் பண்ணாதீங்க. இது என்னுடைய அனுபவம். ஸோ பாருங்கள், மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 21,700க்கு கீழே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தா புட் ஆப்ஷன், 21,800க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா கால் ஆப்ஷன். இதுதான் இன்றைக்குள்ள ப்ரெடிக்ஷன். மார்க்கெட்டை பார்த்துக்கோங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ் வந்து லாபம் சம்பாதிக்கிறது எப்படி தெரியாமல் போய் மார்க்கெட்டில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால் மார்க்கெட்டை பற்றின ஒரு தெளிவான வியூ வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய அனுபவத்தை இந்த சேனலில் நான் வந்து டெய்லி வந்து வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனலைஸ் நீங்கள் இருக்கும், இண்டிகேட்டர் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்துவீங்க, அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.